இன்னையிலிருந்து எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு வந்து எனக்கு தமிழ் எக்ஸாம் பிளாக் பார்க்கலாமா? எனக்கு தமிழ் சப்ஜெக்ட் தான் ரொம்ப எனக்கு ஃபேவரட். அதனால் தமிழ் எக்ஸாமுக்கு எப்போவுமே நல்லா படிச்சுட்டு போயிடுவேன். 10 மணிக்கு தான் எக்ஸாம். என் ஃப்ரெண்டு வந்து சீக்கிரமாக வர சொன்னாங்கடி நான் சீக்கிரமாக போகிறேன். சரி, அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விழுந்து படிச்சுட்டு இருந்தா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் 1 மார்க் பார்த்த உடனே டோட்டலாக டவுன் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு 1 மார்க் மட்டும் தான் கரெக்ட். அந்த கொஸ்டினுமே அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு. அடுத்து சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை 3மே சேர்ந்து என்னை கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுருச்சு. 5 மார்க்குக்கு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 8 மார்க் அப்படியே கதையை சுருக்கி எழுதி 1 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். எப்படியோ போனியில் தமிழ் எக்ஸாமுக்கு எப்போவுமே எனக்கு டைம் பத்தாது. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு என் ஃப்ரெண்டு வந்து வெள்ளி மாலை வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அந்த கடைக்கு போயிட்டு ரேட்லாம் கேட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் என்னமோ ரேட் தான் கேட்க போனோம். ஆனால் அல்லக்காது குத்துற ஸ்டேஜுக்கு போயிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட 2000 ரூபா கம்மியாக இருந்தங்காட்டி குத்தவே இல்லை. இனி மண்டே குத்தலான் இருக்கோம். மண்டே கண்டிப்பாக அல்லக்காது குத்துற வீடியோ போடுறேன். பாய்.